சுமங்கலாவின் உங்கள் குழந்தையும் ஆகலாம் என்ஜினியர் ஸ்காலர்ஷிப். தெலுங்கானாவை சேர்ந்த 36 வயது பெண் மேட்ரிமோனியில் வரம் தேடி 37 வயது நபரின் ஜாதகத்தை பெற்று பொருத்தங்களை பார்த்துள்ளார். அத்தனை பொருத்தமும் அம்சமாக இருப்பதாக அப்பெண் குடும்பத்தின் ஆஸ்தான ஜோதிடர் முகமலர இந்து திருமண முறைப்படி இருவருக்கும் திருமணம் முடித்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்துள்ளனர். 2018ஆம் ஆண்டில் திருமணம் நடந்த நிலையில் நமக்குன்னு தனி ரேஷன் கார்டு வாங்கணும், நிறைய வேலை இருக்கு, வாங்க முதல்ல ஹைதராபாத் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போய் சட்டப்பூர்வமாக நம்ம கல்யாணத்தை பதிவு பண்ணிட்டு வந்துடலாம் என தனது கணவனுடன் அப்பெண் மகிழ்ச்சியாக கிளம்பியுள்ளார். ரெஜிஸ்டரோ பெண்ணின் வயதை பதிவு செய்துவிட்டு, மாப்பிள்ளை உங்க வயசு என்ன, ஆதார் கார்டு, பர்த் சர்டிபிகேட் எல்லாம் கொடுங்க என சொன்னதும் அந்த கணவன் தடுமாறியுள்ளார். இறுதியாக February 9, 1974 என கணவர் சொன்னதும் ஷாக்கான மனைவி, எங்க உங்க பர்த்டே February 9, 1981 தானே, மாத்தி சொல்றீங்க பாருங்க என கூறியுள்ளார். பின்னர் இதர ஆவணங்களிலும் கணவனின் உண்மையான பிறந்த வருடம் 1974 தான். அவருக்கு 44 வயதாகிறது. தன்னை விட 9 வயது மூத்தவர் என்பதை அறிந்த மனைவி, மேட்ரிமோனியில வயசை கம்மியா போட்டு என்னை ஏமாத்திட்டியே, அப்போ பொருந்தி போன அத்தனை ஜாதக பொருத்தமும் இந்த வயசால பொய்யாக்கிடுமே, இதுக்காகத்தான் உங்க வீட்டில் அவசரமா கல்யாணத்தை நடத்தினாங்களா, உன்னை விடமாட்டேன், என்ன செய்யறேன்னு பாரு என ஒரே வீட்டில் கணவன் மனைவியாக வசித்து ஹைதராபாத்துக்கு சென்றவர்கள் எதிரிகளாக தனித்தனியாக அவரவர் வீட்டிற்கு திரும்பினர். வயதை மறைத்து மோசடியாக திருமணம் செய்து என்னை ஏமாற்றி விட்டார் என குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்காக விண்ணப்பித்த நிலையில் அந்த குற்றச்சாட்டுக்களை கணவன் மறுத்துள்ளார். மனைவியின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட நிலையில் தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். அங்கு நடைபெற்ற விசாரணையில் தன் கணவர் மீதான குடும்ப வன்முறை மற்றும் குற்றவியல் வழக்கை திரும்ப பெற்றுக்கொள்வதாகவும், நிரந்தர ஜீவனாம்சம் வழங்க வேண்டும், என்னுடைய நகைகளை பெற்றுத்தர வேண்டும் என தெரிவித்த நிலையில் கணவர் தரப்பு வழக்கறிஞர் அப்படி எந்த ஒரு நகையும் இவரிடம் இல்லை என்றும், இந்த விவரங்களை முந்தைய வழக்கில் கூட குறிப்பிடவில்லை என தெரிவித்துள்ளார். இறுதியாக இரு தரப்பினரும் சேர்ந்து வாழ விருப்பமில்லை என தெரிவித்த நிலையில் மொத்த ஜீவனாம்சம் பெற அதற்குரிய பிரிவின் கீழ் விண்ணப்பிக்க மனைவி தரப்பிற்கு அறிவுறுத்திய உயர்நீதிமன்றம் விவாகரத்து வழங்கியுள்ளது. மேட்ரிமோனியில் வயதை குறைத்து குறிப்பிட்டதால் நடந்த திருமணம் இறுதியாக வழக்கு விசாரணை என மன உளைச்சலுடன் விவாகரத்தில் முடிந்துள்ளது. சுமங்கலாவின் உங்கள் குழந்தையும் ஆகலாம் என்ஜினியர் ஸ்காலர்ஷிப். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.